ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இந்த பப்பி வந்து அல்லி, இவ பேர். இவளோட அப்டேட் வேணும்னா அல்லின்னு கேட்கலாம். இந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மங்களம் ரோட்டில் ஒரு கறிக்கடையில் வந்து உணவுக்காக போய் நின்னப்போ கத்தியால், அந்த கறி வெட்டுற கத்தியால் வீசப்பட்ட குழந்தைங்க. இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 12 ஸ்டிச்சர் போட்டிருக்குங்க. போட்டு இவ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. நேற்று வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி நமக்கு அவனுக்கு பெயின் இல்லாமல் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். இவனுக்கு மாறு வேறு கட்டிக்கிச்சுங்க. ஏன்னா அம்மா இல்லையா, ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் வந்து அதுக்கும் வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்கோம். இவளுக்கு வந்து 1.5 மாதம் ஆச்சு குட்டி போட்டு. இனிமேல் அப்படியே பால் குடி ஸ்டாப் பண்ணிவிட்டு கருத்தடை பண்ணிடலான் இருக்கோங்க. இவனை பற்றி நிறைய பேர் அப்டேட் கேட்டிங்க. இவனை சும்மா விடாதீங்க, இவனை இந்த மாதிரி பண்ணினவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பிள்ளைங்களுக்காக போராடுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கான பதில் இது தாங்க. நளினி மேமுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேஸு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நம்பிக்கையில் இவனுக்கு மருத்துவ வசதி பண்ணி போயிட்டுருக்குங்க. ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான். நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிறான். நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். அந்த குழந்தைங்கள போய் டைம் இருக்கிறப்ப தாங்க வீடியோ எடுத்து போஸ்ட்டு போட்டு அந்த குழந்தைங்கள அடாப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அதிகமான குழந்தைங்க வந்து அதில் வந்து ஃபீமேல் தான் இருக்காங்க. மேல் பப்பி 1 2 தான் இருப்பாங்க போல். மொத்தம் 5 குழந்தைங்க. நேரம் இல்லைங்க. நேரம் இருக்கிறப்ப போய் அந்த பப்பிகளை பார்த்து வீடியோ எடுத்து போஸ்ட்டு போடுறேன். தேவைப்பட்டவங்க அந்த குழந்தைங்கள தத்தெடுத்துக்கோங்க. வேக்சினும் நான் போட்டு கொடுத்துட்றேங்க. இந்த குழந்தை நல்லா இருக்குது. இந்த குழந்தைய பற்றி கவலைப்படாதீங்க. என்னோடய கஸ்டடியில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் நிறைய குழந்தைகள், அடிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சட்டம் தன் கடமையை